அரசியல் அராஜகம் வாழ்வர் சொல்லி அரசியல் அராஜகம், ஆன்மீக அராஜகம், மதத்தின் பேரால் ஜாதியின் பேராக அராஜகம்லாம் கட்டுப்படுத்தப்படும். அழிக்க வாய்ப்பில்லை, கட்டுப்படுத்துவோம். ஆகவே அரசியல்வாதிகளே, உங்களை எச்சரிக்கிறேன். தேதி என்னைக்கு எத்தனை? 1 ஜூலை 1 அரசியல்வாதிகளே, உங்களை அரசியல் அராஜகவாதிகளே, எல்லா அரசியல்வாதிகளே, அதில் பண்புள்ள மக்கள் இருக்கா, அதுலேயே பண்புள்ள மக்கள், தன்னை அர்ப்பணிக்கூடிய மக்கள் இருக்கிற அரசியல்வாதி அராஜகவாதிகளே, அரசியல் அராஜகவாதிகளே, அரசியல் அராஜகவாதிகளே, உங்களை அழிப்போம். நீதிக்கு கட்டுப்படாவிட்டால் உங்களை அடிப்போம். ஏன்னா வார்த்தை ஜூலை 1 இன்னைக்கு பேசுகிறாண்டா, அரசியல் அராஜகவாதிகளை அழிப்போம். இல்லை, பணிந்தால் காப்பாற்றுவோம், பணிந்தால் கட்டுப்படுத்துவோம். அழிப்போங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை தான். இல்லை, அதே சமயத்தில் நீதி தேவைனால் அவனை அழிப்போம். எதையும் செய்வோம், நாங்கள் எதையும் செய்வோம். என்ன காரணம்? உள்ளே தலைவன் இருக்கான், தாய்மை குணம் உள்ளவன், உயர்ந்த பண்பாளன், கருணை வடிவானவன், எதையும் செய்வான் முருகன். அகத்தீசன், நந்தீசன், புஜடமகர்ஷி, ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசகன், அருணைநாதன், நக்கீரி பெருமான், கட்சி போலல், பட்டாத்தார், திருமலைதேவன் போன்ற ஞானிகளாக இருக்காங்க. இங்கே அவர் இங்கே குடியில் இருந்துட்டு இருக்காங்க, பேசியிருக்காங்க. அவன் தான் பேசியிருக்கான், முருகன் தான் பேசியிருக்கான். ஆகவே பண்புள்ள அரசியல்வாதிகள் காப்பாற்றப்படுவார்கள். இப்போ சொல்கிறேன், உலகத்தில் பண்புள்ள மக்கள் அரசியல்வாதி இருக்கிறார்கள், அவர் காப்பாற்றப்படும். அரசியல் பேரால் கொள்ளையடித்தால் பல்லு உடைப்பட்டுப்படும். அரசியல் வைத்து கொள்ளையடிப்பவன் பல்லு உடைக்கப்படும், மீறினால் அழிக்கப்படும். என்னடா வார்த்தை, பெரிய வார்த்தை பேசியிருக்கேன். நானே முருகன் பேசுகிறா தம்பி, நானே பேசுகிறேன். கலையை கேட்போம். இன்று என் சிந்தை செயல் சொல்லும் அந்த வழி எடுத்துக்கிறேன். அவன் தான் பேசிகிட்டு இருக்கான். இன்று என் சிந்தை செயல் சொல்லுமா இருக்க வேண்டும். கனவிலும் உயிருக்கு சிகிச்சை கூட நினைப்போம். அவ்வளோ பெரிய இப்படி வார்த்தை பேசுகிறேன்னா அவனை கொடுமைடா. அரசியல் நடத்திட்டு இருக்கான். எங்கே பார்த்தாலும் வதா சொல்லி எச்சு துப்புடா வரி போட வரது வந்துருச்சுவான். எச்சு துப்புடா வருத்துப்பான், வெங்க துப்புடான், ஒன்று ஏமாத்து போடாது. அந்த அளவுக்கு தேவையில்லாத செலவுகளாக நடக்கும். அதெல்லாம் அப்புறம் பேசலாம். அரசியல் இப்போ பேசுகிறது நான். ஏன்னா ஆன்மீகவாதி நான் ஆன்மீகவாதிக்கு இது அவசியமானு கேட்டேன். ஆமாம், நான் ஆன்மீகவாதி தான். ஏன்டா அரசியல் பொறுத்து தான். அரசியல் அராஜகம் நடந்தால் முருகப்பெண் வந்துடும். இப்போ அரசியல் நடந்துட்டுருக்கு. ஆன்மீக அராஜகம், அரசியல் அராஜகம், எல்லா அராஜகத்தை கட்டுப்படுத்தி உலகத்தை காப்பாற்ற கடமை அகத்திய சமாஜத்துக்கு உண்டு, நம்ம சக அன்பருக்கு உண்டு. இப்போ பேசுகிறேன் இல்லையா, என்ன செய்வீங்க நீ சொட்டு பாரு. என்ன ஏன்னா பேசுகிற அரசியல்வாதிகளை உங்களை அடிப்போம்னு சொன்னால் என்ன விஷயம்? அரசியல்வாதி இல்லை, அராஜக அரசியல்வாதியா. பண்புள்ள மக்கள் இருக்கான் இல்லையா, அதை பேசிட்டு மறுபடியும் பார்த்துக்கிட்டு பேச. பண்புள்ள அரசியல்வாதிகளுக்கு அகத்தீசன் முருகப்பெருமான் தாய் போட்டிருப்பான். ஆனால் அரசியலை வைத்துக்கொண்டு பொருள் சம்பாதித்தால், பொருளை திருடினால், பதுக்கினால் உங்களால் வாழ முடியாது. நிச்சயம் உங்களால் வாழ முடியாது. என்னடா அது இவ்வளோ பெரிய வார்த்தை? ஆமாண்டா, பேசண்டா. அராஜக அரசியல்வாதிகளே, உங்களை கட்டுப்படுத்துவோம். எதிர்த்தாலும் அடிச்சை விடுனா பதிவு ஆகிட்டு போயிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருப்ப. இந்த பேசுறது பூரா மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன ஜூலை 1 ஆன்மீக ஜூலை 1 அராஜக அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்துவோம். அடகாவிட்டால் அழிப்போம், அடக்கிட்டால் அவனை கட்டுப்படுத்தி மீறி அவன் நான் நெறிப்பிட்டு வாழ்வேன் என்றால் காப்பாற்றப்படுவோம். ஆனால் மீறினால் உங்களை அடிச்சிடுவோம். ஆக வந்திருக்கிற முருகன் பேசிகிட்டு இருக்கிறான். பல முறை பேசிட்டு வர்றேன். ஆன்மீக அரசியல் வச்சு பேசிட்டு வர்றோம். ஆனால் ஒன்றும் என்ன செய்ய முடியும்? நாங்கள் தான் ஒரே எங்கிட்ட காசு விரும்ப மாட்டாங்களா. ஆகவே உலக மக்கள் பேசிகிட்டு இருக்கான், முருகன் தான் பேசிகிட்டு இருக்கான். ஆகவே கலந்திருக்கும் போதே இந்த சிந்தை செல்மான்ருவோம். ஆகவே இந்த அகத்திய சன்மார்க்க சங்கம் ஆட்சிக்கு வந்தால் பருவமழை பெய்யும், இயற்கை சீற்றம் இருக்காது, எல்லாம் நிம்மதியாக வாழலாம், எல்லா மக்களும் நிம்மதியாக இருக்கலாம். ஆகவே பண்புள்ளவர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், பஞ்சபரார்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அராஜகவாதிகளுக்கு மட்டும் சோதனை காலம். ஆன்மீக அரசியல் அராஜகவாதிகளுக்கு மட்டும் சோதனை காலம் இருக்கும். அவன் திருத்தினா மாறிக்கலாம். ஐயா நான் தவறு செஞ்சுட்டேன் ஐயா, மனிதன் தானே, சரி மாற்றிட்டு போடுவான். ஆக தவறுன்னு சொல்லிக்கொண்டா காப்பாற்றப்படுவோம். அப்படின்னா செய்வான்னு சொன்னால் முடிச்சிடுவான். அது பெரிய ஒரு ஆற்றல் உலக தலைவன் இருக்கிறான். ஆகவே இந்த சங்கம் வளர்ச்சி வேண்டும், வாழ நீங்கள் சொல்லி நீங்கள் வாழ வேண்டும். அகத்திய சினிமா தொண்டர்கள் வாழ வேண்டும், உலக மக்கள் வாழ வேண்டும். உலக மக்கள் அத்தனை திருப்படியை வணங்குகிறேன். தொண்டர்கள் ஆனால் ஒரு வருஷம் உணவு இல்லை, அதனால் பேச முடியல. ஆக வெளியில் வருகிறேன். இந்த ஆண்டுக்கு வெளியில் வர வாய்ப்பு இருக்குது எனக்கு. ஆனால் கேட்கணும், நீங்கள் இந்த 9 ஆண்டு
10 மாதத்துக்குள்ளே வெளியே வருவேன். நான் நாளைக்கே வரலாம், போன்னு சொன்னால் வந்துடுவேன். ஆனால் முருகப்பெருமானை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆகவே என்னை நம்புங்கள். முருகப்பெருமான் ஆட்சி பெற்றவன் நான் உலக மக்களுக்கு தாய் போன்றவன். நீங்கள் அத்தனை பேர் எனக்கு தாய், அத்தனை பேர் எனக்கு தந்தை, உன் சகோதரன் அழைக்கிறேன். ஆகவே நீங்கள்லாம் நீங்கள் வாடகைன்னு சொல்லி முடிக்கிறேன். எனக்கு ஓம் அகத்தி சயனமோ, ஓம் அகத்தி சயனமோ, ஓம் அகத்தி சாய நம. ஓம் அகத்தி சயனமோ, ஓம் அகத்தி சாய நம. ஓம் அகத்தி